மீடியா மதிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் வெகு விமர்சையாக உண்மையிலேயே பல்வேறு பிரதேசங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக விசேடமாக சொல்லப்போனால் பெண்கள் பறவை காவடி எடுப்பது உண்மையிலேயே வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு என்பது சிறப்பம்சமாகும். அதிகளவான காவடிகள் வருகை தந்திருந்தது, அதிகளவான மக்கள் வருகை தந்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தைகளை கூடி அழைத்து வந்திருந்தார்கள். உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக கண்ணகி தாய் காணப்படுகிறார். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சும்மா லட்சக்கணக்கான மக்கள் என்று சொல்லலாம். அவர்கள் அந்த நேர்த்திக்காக பொங்கலினை செய்வதற்காக வருகை தந்திருந்தார்கள். அதே போன்று கட்டாயம் வர வேண்டும், கண்ணகி தாயிடம் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் வருகை தந்திருந்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டம் தாண்டி கிளிநொச்சி, அதே போன்று வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்தவை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக அதிகளவான மக்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த நேர்த்தி கடன்களாக காவடி எடுத்தல், அதே போன்று கற்பூரச் சட்டி எடுத்தல், அதைவிட முள்ளு மீதியில் நடத்தல், அதே போன்று அடியளித்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக உள்ளு நெய் விளக்கேற்றுதல் போன்றவற்றிலும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆலயத்தை சூழ அதிகளவான பிரதேசங்களில் அதிகளவான மக்கள் இருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதிலும் குறிப்பாக வருபவர்கள் அனைவரும் அந்த பாயினை வேண்டி அவடமெல்லாம் போட்டு அங்கே உட்கார்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயம். அந்த நேர்த்திக்காக தேங்காய்கள் கொண்டு வந்து அடித்திருந்தார்கள். கற்பூரங்கள் சும்மா தீயிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த காணொலியூடாக காணக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோயிலுக்கு வந்த மோட்டர் சைக்கிள்களை பார்க்கலாம். சும்மா கண்ணு கட்டுற தூரம் வர மோட்டர் சைக்கிள் தான் நிறச்சியிலே அடங்கி கிடக்கு. தச்சிலம் ஒரு அவசரம் போகணுமெண்டா இதுக்குள்ளேருந்து பைக் எடுக்கல, அது அவ்வளோத்துக்கு பைக்குகள் பார்க்கல. அது அந்த பெடியல் டீமாக வந்தவங்க எல்லாம் சும்மா எல்லா இடம் இருந்து பைக்கில் தான் கூடுதலாக வந்தவங்க டீமாக செட் ஆகி வந்தது. அந்த பாருங்க வயல்வெளி நிறைஞ்சு போய் இருக்குது பைக்கால். என்னென்னு தான் பார்க்கிங் கண்ட்ரோல் பண்ணாங்களும் தெரியல, அவ்வளோத்துக்கு பைக்குகள், அதை விட ஆட்டோ, அந்த மஹேந்திரா வாகனம், பட்டா, அதோட பஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த டைமுக்கு எல்லா இடம் இருந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் இருந்து வந்தாக்கள், அந்த குடும்பமாக வந்தாக்கள் எல்லாம் ஆட்டோகளில் வந்தவ, மற்ற எல்லாம் பெடியல் டீமாக வந்தவங்களுக்கு நிறைய பேர் பைக்கில் தான் வந்திருந்தவங்க. அதை விட கூடுதலாக அந்த வன்னியில் இருந்து வந்த டீம் ஃபுல்லாகவே டிராக்டர்களில் தான் வந்தது. டிராக்டரில் சும்மா ஃபன்னாக இருக்குமென்னு சொல்லி போட்டு மூலங்கள் எல்லாம் அடித்து தாளங்கள் அடித்து ஃபன் பண்ணி கொண்டு தான் வந்திருந்தது டீம். அந்த வந்து இது இந்த பார்க்கிங் இடத்துலேருந்து கோயிலுக்கு கிட்ட போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு கிட்ட நடையில் தான் போனது. சும்மா போய்கொண்டே இருக்கலாம், அவ்வளோது கிரவுட் அதுக்குள்ள. அந்த பஸ் கொண்டே இறக்குற இடத்துக்கு போகிறத விட பஸ்ஸில் இருந்து ஊந்து போகிறத விட நடந்து போகலாம்னு சொல்லி போட்டு அரவாசி ஜனம் இறங்கி நடந்தே போனது. அந்த எல்லார்ட்டையும் என்னென்ன வாகனம் எல்லாம் இருக்கோ அந்தந்த வாகனங்கள் எல்லாமே ஆக்கள் வந்திருந்தவ. காரில் வந்திருந்தவ, அதே மாதிரி இந்த வெகனாரில் வந்திருந்தவ, கூடுதலாக எங்களோட ஓப்பன் வழி வாகனங்களில் தான் வந்திருந்தது. எது இந்த மஹேந்திரா, அதே மாதிரி பட்டா, அந்த வாகனங்களில். அதை விட லேண்ட் மாஸ்டர், இந்த பாருங்க அந்த கோயில் தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு இஞ்சால நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்னு பாருங்க. சும்மா அப்படியே உங்கள் தூர வரவே பெரிய வெளிச்சமாக தான் தெரிஞ்சு கொண்டு இருந்தது. இப்போ கிட்ட போகிற அளவிலே அந்த வெளிச்சம் அப்படி அந்த போர்டருக்கு மஞ்சள் கலர் தான் ஃபுல் பல்புகளை அடிச்சிருந்தவங்க. அதே மாதிரி உலக கிரவுட்டுக்கு மத்தியிலேயும் இந்த பறவை காவடிகள் போய்கொண்டு தான் இருந்தது. உண்மையிலேயே அந்த டிரைவர் மேலே சொல்ல வேணும், எவ்வளவு கொண்டோலாக ஓடிக்கொண்டு போனாங்கன்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் தப்பினாலும் ஆக்கள் தான் அந்த நெரிசலுக்கெல்லாம் போய்கொண்டே இருந்தது. அந்த சொல்லுவேன் நான் கண்ணுகளில் எண்ணெய் விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரின்னு சொல்லி அப்படித்தான் ஆக்கள் இந்த டிரைவர் ஓடிக்கொண்டிருந்தவ. இதில் பார்த்தா இந்த அக்காவரால் காவடி எடுத்திருந்தவ, பறவை காவடி. உண்மையிலேயே இந்த காவடியை பார்க்குறதுக்கான தான் நிறைய பேர் அதில் பார்த்து கொண்டே நின்றவ. வற்றாப்பளை கோயிலில் தான் பெண்கள் பறவை காவடி எடுக்கிற இது இருக்குது. உண்மையிலே மற்ற கோயில்கள் எல்லாம் காவடி எடுக்கிற ஆண்கள் தான் எடுக்கிறவ, ஆனால் வற்றாப்பளைக்கு மட்டும்தான் பெண்கள் பறவை காவடியில் போய்கொண்டிருக்கிறவ. ஏனைய ஆலயங்களோட ஒப்பிடைகளில் இந்த வற்றாப்பளை கோயிலுக்கு வந்து அந்த காவடி போகிற நேரம் வந்து அதிகளவான நேரம். இப்போ மற்ற கோயில்கள்ன்ற ஒரு 15-20 நிமிஷம் தான் இந்த காவடி பறந்து கொண்டு போக வேணும். ஆனால் இங்கே வற்றாப்பளை கோயிலுக்கு கிட்ட போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் செல்லும். அவ்வளோ நேரம் அந்த போகிறதுக்கு எடுக்கும். அந்த அவ்வளோ கிரவுட், அவ்வளோ நேரம் அவள் காவடி ஆடிக்கொண்டு தான் வந்து கொண்டிருந்தவ.
அந்த காவடி ஆடினது அந்த வரைக்குள்ளே எப்படி ஆரம்பத்துலேருந்து ஆடிக்கொண்டு வந்துச்சுனமோ முடிவிடம் போகும் வரைக்கும் அதே மாதிரி தான் ஆடிக்கொண்டே வந்திருந்தவன். அந்த களை படைஞ்சோ அப்படி அந்த சோர்வடைஞ்சு அப்படி இருக்கையில் இந்த ரக்கிற இடம் வரை நான் வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் காவடி, 2 பேர் பறவை, ஒரு ஆள் தூக்கு காவடி. தூக்கு காவடின்றது அந்த தொங்கி கொண்டு வர்றது, பறவை காவடின்றது பறவை மாதிரி பறந்து கொண்டு வர்றது அந்த கிடந்த மாதிரி. அதுதான் இந்த வித்தியாசம். இதில் 3 பேர் ஒரு துலாவில் வந்து கொண்டிருக்கணும். இதை நீங்கள் பார்க்கலாம். அந்த கிட்ட போகிற அந்த வெளிச்சம் வந்து டிராக்டர்ன்ற வெளிச்சம் தான் இருந்தது. அதோட கடந்து வந்து இஞ்சால வந்து நின்று திரும்பி எடுத்து நான் வீடியோ பாருங்கள். அந்த வரையினம் அப்படியே லைன்ல அந்த காவடியும் இந்த காவடியும் 2 ஒரே இதாக தான் வந்து கொண்டு இருந்தது. பின்னால் இருந்தே சொல்லி அதில் இந்த அக்காண்ட காவடி இந்த பின்னால் வருது பாருங்க. மேலே எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் இருக்கணும். 2 பேர் மாறி மாறி ஆட்டி கொண்டு இருந்தவங்க. மேலே இருந்து வாரதும் அந்த மேலே இருந்து பார்க்க ஒரு பயங்கரமாக தான் இருக்கும், பிடிச்சி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு நல்லா தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த அக்காண்ட அந்த பறவை காவடி எப்படி பறந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி. அப்போ வட்டாப்பளைக்கு போனால் கட்டாயம் அக்கா ஆடுற பறவை காவடி எடுக்கணும்னு சொல்லி தான் வந்திருந்தது. இப்போ அதே மாதிரி இந்த காவடியை விட இந்த தோளில் தூக்கி கொண்டு போகிற காவடிகள் தான் கூடவா இருந்தது. இந்த சின்னாக்களை எல்லாரும் தோளில் தான் தூக்கி கொண்டு போயிருந்தவன். இந்த பாருங்க காவடியை விட பேரங்குடி நாட்கள் இந்த இவங்க டிராக்டருக்கெல்லாம் இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இஞ்சால தனியொரு அன்னையும் தூக்கு காவடி எடுத்திருந்தவர். பாதுகாப்பு கடமைக்காண்டி போலீஸார் வந்து வரைய தந்திருந்தார்கள். அப்போ போலீஸார்களோட கதைக்கைகள்லாம் கேட்டேன், நீங்கள் எவ்விடம் இருந்து வாரீங்கள்னு சொல்ல ஒரு அண்ணன் சொன்னார் தான் வந்து எது கொடியாமம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி. அதே மாதிரி மற்ற கேட்க அவர் சொன்னார் தான் வந்து இளவால போலீஸ்ன்னு சொல்லி. அப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்களில் இருந்த போலீஸாக்கள் எல்லாருக்கும் விசேட கடமை என்று சொல்லி எல்லாரையும் போட்டிருந்ததாம். அப்போ அதால் தான் தாங்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி அந்த போலீஸாக்கள் சொல்லி இருந்தவ. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தச்சல நீங்கள் அந்த கோயிலுக்கு வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போன அந்த அனுபவத்தை பெறலாம். நான் அப்படியெல்லாம் பார்த்தனோ அந்த காட்சிகளும் உங்களுக்கு அணி காட்டுறேன் சரியோ. இப்போ நீங்களும் இந்த கோயிலில் இப்போ போய் கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி நினச்சி பார்த்து கொண்டிருந்தா சரி. அதே மாதிரி கோயிலுக்கு வந்தாக்களும் நீங்கள் இந்த வீடியோவில் வருவியல் எங்கெங்கே நீங்கள் வாரியல்ன்றதை நீங்கள் பார்த்தீங்களா சரியா. சில பேர் என்னென்ன அந்த பல்வேறு காரணங்களால் வரையில்லாமல் இருக்கலாம், துடக்குகள் அப்படி இப்படி என்று சொல்லி. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் வரையில்லை, அது வருஷம் போகிறனால இந்த முறை இங்கே வந்ததால் வரையில்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறதால நீங்களும் இந்த கோயிலில் வந்தனான் பார்த்தனான் என்ற ஒரு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நிறையவே கச்சான் கடைகள், அதே மாதிரி அந்த பூந்திலாட்டு விற்கிற கடைகள், பூந்தி தேன் முறுக்கு, மற்றது இந்த விளையாட்டு சாமான் விற்கிற கடைகள் எல்லாமே நிறையவே போட்டிருந்தவ. அதை விட அன்னாசி பழங்களும் கொண்டு வந்து போட்டிருந்தவ. ஆனால் சனமோ சனம் தான், அப்படியே கிரவுட் வந்து கொண்டே இருக்குன்னா அந்த வாரசனம் அளவு போய்கொண்டும் இருந்து கொண்டே இருந்தது. மற்றும் ஒரு அவருடைய மணிப்பர்ஸ் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உரிய அடையாளத்தை கூறி காரியாலயத்திலே பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதே மாதிரி இந்த அறிவிப்பு காரியாலயம் வந்து அங்கே சிறப்பாக செயற்பட்டு கொண்டு தான் இருந்தது. என்னென்னா அந்த ஆக்களை துளைச்சி போட்டு தர்றதுக்கு தானே அங்கே கவரேஜும் இராது. சில பேர் வந்தாக்கள் அந்த ஃபோனுகள் வேலை செய்யாம விட போய் அறிவிப்பு காரியாலயத்தில் தான் எல்லோரும் அறிவிச்சு கொண்டு இருந்தது. அந்த கோயிலுக்கு போக போக அந்த அறிவிப்பு தான் அந்த சவுண்டு கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆக்களை காணையில் அதே மாதிரி துளைச்சி பொருட்கள் அப்படி கேட்கலாம். அளம்பில் ஜெசிகா என்பவர் உடனடியாக பச்சை லைட் அமைந்திருக்கும் இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்கள் தங்க நகைகளுக்கு நீங்களே முழு பொறுப்பு. எனவே தயவு செய்து ஆலய பரிவார சபையிடமோ இங்கே அறிவிப்பு மையத்திலோ
முறையிடுவதால் எந்த பயனும் இல்லை. தங்க நகைகளை எடுத்தவர்கள் அவற்றை திருப்பி கொடுப்பது குறைவு, அல்லது அதனுள் போஸ்களில் இருக்கின்ற காசுகளை எடுத்தவர்கள் வெறும் போஸ்களை வீசியவர்கள் சிலர் மட்டும் இங்கே நம்பிக்கை விசுவாசமாக அவற்றை ஒப்படைத்திருக்கிறார். எனவே யாராவது மறுத்தால் அவற்றை இங்கே அறிவிப்பு காரியாலயத்தில் ஒப்படைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வீரபுரத்தை சேர்ந்த இந்திரன் பச்சை லைட் அமைந்திருக்கும் இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வீரபுரத்தை சேர்ந்த இந்திரன் பச்சை லைட் அமைந்திருக்கும் இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
ஸ்ரீலங்கா எடுத்துறீங்களா? இல்லை எப்படியா வந்தீங்க? யாரும் எடுத்ததாருன்னு தெரியல. எந்த இது அந்த நியூஸ் தெரியா பார்க்குறதுக்கு நம்ம நாட்டு